ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாட்டர்டே மினி விலாக் பார்க்கலாமா? நானும் பொண்ணும் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, குங்கும விபூதி வந்து போட்டுட்ருக்கோம். அதாவது வெம்பிலியம்மன் திருவிழான்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து எங்களோட ஸ்பான்சர் மாதிரி சும்மா போய் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வந்து தருவோம். எப்போவுமே நாங்கள் தான் பண்ணுறோம். இது போன வருஷமும் நாங்கள் தான் பண்ணியிருந்தோம். அதை பாருங்கள், எங்கள் பேர் போட்டு அது இன்னமும் அவங்க வந்து வச்சிருக்கனால தான் லாஸ்ட் இதில் வந்துட்டு எங்களுக்கு அந்த இதில் போட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ ரிட்டர்ன் கிஃப்ட்டாக வந்து பிரசாதம் கொடுப்பாங்களா, அதில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு 200 கிட்ட வந்து போடணும், போட்டு வைங்க ஃப்ரீயாக இருக்கும் போதே அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னார். ஏன்னா கிட்ட நெருங்கிடுச்சு திருவிழா அப்படின்றனால. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருந்தேன். அதனால் சிம்பிளாக வந்து அன்றைக்கி சமைச்சிருக்கேன். ரொம்ப இது உட்காந்து சமைச்சிட்ருக்காது அப்படின்னாரு. சாட்டர்டே வரையா கிட்டத்தட்ட 9:30க்கு மேலே தான் தூங்கி எழுந்தது. ஸோ டிஃபனை ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக சாப்பாடுக்கே போயிடலாம், தயிர் சாதம் வந்து செஞ்சிரு அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் தயிர் சாதம் வந்து தாளிச்சிட்டு சிம்பிளான தயிர் சாதம் தான், பட் எம்மியாக இருக்கும்ல. தயிர் சாதம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். என் பொண்ணுக்கு ப்ளெயினாக சாப்பிட தான் பிடிக்கும். அதனால் அவளுக்காக நான் தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். நாங்களாம் வந்து தாளித்து வந்து சாப்பிடுவோம். அதுதான் எங்களுக்கு பிடிக்கும். அதனால் எங்களுக்கு தனியாக முருங்கக்காய் கத்திரிக்காய் தொக்கு தயிர் சாதத்துக்கு கூட எச்சி ஊறுது. அது கூட வச்சு சாப்பிடுவோம், எப்படி இருக்கும் பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும்ல. அதுதான் வந்து அன்றைக்கி செஞ்சுட்ருக்கேன். எங்கடா ஒரு சூட்கேஸ் தூக்கிட்டு ஊருக்கு போகிறேன்னு பார்க்காதீங்க. சூட்கேஸ் கொஞ்சம் உள்ள ஜிப்பு வந்து போயிடுச்சு. அதுக்காக நாங்கள் வந்து எடுத்து போய் ரெடி பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தேன். இங்கே செம்பியம் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு. அங்கே வந்து எதிர்க்கவே வந்து இந்த ஷாப் இருக்கும். ஸோ அங்கே வந்து கொடுத்துட்டு எப்பவும் போல் ஒண்டர்ஸ் வந்து போயிட்டோம். பக்கத்துலேயே இந்த பவுச்சஸ்லாம் வந்துட்டு செம்ம அழகாக இருந்தது, க்யூட்டாக. 215 அந்த ரேஞ்சில், அதாவது 215 அந்த ரேஞ்சிலலாம் இருந்தது. பட் கொஞ்சம் ரேட்டு கூட தான்ற மாதிரி வந்திருந்தது. இதுலேயே வந்துட்டு 2 கலர் இருக்குது. இப்போ லாவெண்டர் ஒன்று, அது ஒன்று. இதுவுமே அதே ரேட்டு தான், 215 அந்த ரேட்டு. ஸோ இந்த பிரேஸ்லெட்ஸ்லாம் வந்து இருந்தது 75 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கு. பட் நான் பிரேஸ்லெட்ஸ்லாம் வாங்க மாட்டேன். ஏன்னா என் பொண்ணே வந்து எனக்கு பிரேஸ்லெட்ஸ்லாம் வந்து செஞ்சு கொடுத்துருவா. அவளுக்கு நாங்கள் நிறைய வந்து வீட்டில் வாங்கி கொடுத்துருக்கோம். அதாவது சின்னதாக வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க வீட்லேயே. ஸோ நிறைய வந்து நானே டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பேன். நிறைய ரெகுலராக பார்க்குறீங்கன்னா என்னோட கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு அந்த இதுவெல்லாம் வந்து போட்டுட்ருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து மிரர் வந்துட்டு அங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. க்யூட்டாக இருக்குது இந்த மிரர்லாம் வந்துட்டு 140 அந்த ரேஞ்சில் வந்து விற்கிது. இது பாருங்கள், இதுவும் மிரர் தான். ஆனால் பார்க்கும்போது மிரர்னே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதுவும் ஒரு மிரர் தான். அந்த மாதிரி நிறைய இதுலேயே வந்துட்டு கோல்டு, காப்பரு, சில்வரு அந்த மாதிரி டிசைன் ஒரு வெரைட்டியாக இருந்தது. ஸோ என் பொண்ணு அந்த ரப்பர் பேண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் முடிக்கு அதுதான் செட் ஆகுதுன்னு எடுத்தா. ஸோ நான் பொட்டு வாங்குறேன், கலர் தெரியல, அதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்காக கண்ணாடியில் வந்து அந்த பொட்டியும் என் பொட்டியும் வச்சு பார்த்துட்ருக்கேன். அங்கே பார்க்கும்போது ஒரு கலர் தெரியவங்க, வீட்டுக்கு வந்து நம்ம வைக்கும்போது வேறு கலரில் வந்து வந்துடுது. எனக்கு வந்து ரெட்டு பிடிக்காது, அது மாதிரி ப்ரைட்டான ரெட்டு பிடிக்காது, மெரூன், டார்க் மெரூன் தான் வந்து பிடிக்கும். அதுதான் எனக்கு ஏதோ சூட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் தேடி வந்து எடுத்து கடைசியில் பார்த்தா அது ரெட்டே, அது மெரூனே இல்லை, நான் கையில் வச்சுட்டு இருந்தது. அப்புறமா மாற்றிட்டு வேறு போய் எடுத்துகிட்டு வந்தேன். தேடி போனது பார்த்திங்கன்னா சீஸ் க்யூப் வந்துட்டு சீஸ் ஸ்லைஸ் வாங்க தான் போனது. பட் அதை தவிர மற்றது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கே ஃப்ரிட்ஜை திறக்க சொன்னால் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் திறந்து என் பொண்ணுக்கிட்ட மொக்க வாங்கினது தான். அங்கே ட்ராலி எதுக்காக ரெடி பண்ண கொடுத்தோன்னா, கூடிய சீக்கிரம் வந்து டூர் போகிறோம், ஊருக்கு போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த விலாக்லாம் வந்து கண்டினியூஸாக வரும். உங்களுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.